அம்பேத்கருக்கு வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட தோழர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். 10 தேர்தலில் ஓட்டு போட்டோம். 10 தேர்தலில் ஓட்டு போட்டோம். படுத்து தூங்க வழி இல்லை. படுத்து தூங்க வழி இல்லை. ஓட்டு போட்டு ஒத்த வீட்டுக்கு வழி இல்லை. பஞ்சமிழம் விரிந்து கிடக்கு. பஞ்சமிழம் மறந்து கிடக்கு. பறித்து எடுக்க கிளர்ச்சியை தூக்கு. பூமி தானா நிலம் இருக்கு. ஆயிரம் இருக்கு. பூமி தானா நிலம் இருக்கு. சுதந்திரம் யாருக்கடா சுதந்திரம்? சுதந்திரமா யாருக்கடா சுதந்திரம்? 60 ஆண்டு சுதந்திரத்துல 60 ஆண்டு குந்த ஒரு இடம் இல்ல. குடியிருக்க வீடு இல்ல. குடியிருக்க வீடு இல்ல. வாடகை கொடுத்து வயிறு எரியுது. இலவசமா 2 ஏக்கர் நிலம் ஒண்ணு. 2 ஏக்கர் நிலம் ஒண்ணு. பதில் சொல். கருணாநிதியே பதில் சொல். மீட்டெடுப்போம். பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்போம். அஞ்ச மாட்டோம். மீட்டெடுக்க அஞ்ச மாட்டோம். நியாயம் தானா? தமிழக அரசே நியாயம் தானா? 60 ஆண்டு சுதந்திரத்தில் நடு ரோட்டில் தூங்குறோம். நடு ரோட்டில் தூங்குறோம். மார்வாடி சேட்டுக்கு வந்தேரி சேட்டுக்கு எஸ்டேட் இருக்கு. மண்ணேன் மைந்தனுக்கு அசுரளவு நிலமா இருக்குதா? கையளவு நிலமா இருக்குதா? சுதந்திரமா யாருக்கடா சுதந்திரம்? 60 ஆண்டு சுதந்திரம். 60 ஆண்டு சுதந்திரம். வெக்கங்கெட்ட சுதந்திரம். தூங்குது. நடு ரோட்டு கொடுத்ததே. பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல். மத்திய அரசே பதில் சொல். கேவலம் மனுஷனுக்கு கேவலம். 6 அறிவு மனுஷன் தூங்குறான். ரோட்டில தூங்குறான். வெக்கக்கேடு. மீட்டெடுப்போம். அபிராமி தொடங்கி குமரபுரத்தில் விட்டு பல்வேறு பகுதியில் இருப்பவர்கள் சென்று விட்டார்கள். அதையும் தாண்டி தெரிந்து கொண்டு இங்கு இவ்வளவு மக்கள் குழுமி இருக்கிறீர்கள்.
இந்த பேரணி தொடக்கமாக தோழர் சுரேஷ் பாபு அவர்கள் தலைமையேற்று நடத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலையில இருந்துட்டு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து வந்து சேர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு எதுக்காக நம்ம எல்லாம் இது வந்திருக்கிறோம்னா, நம்ம வந்து 2 ஏக்கரை 3 ஏக்கரை கேட்கறதுக்கு வரலாம். ஏதோ இருக்கிறது ஒரு சென்டா 1.5 சென்டா நம்மளுக்கு இடம் வேணான்னு சொல்லி நம்ம நாளாக பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். கவர்மெண்ட் எங்கேயாவது புறம்பாக்கு இருந்தால் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்மளே காமிக்கிற புறம்பாக்கு இங்கே இருக்குது, பஞ்ச நில இடமா ஏகப்பட்டது இருக்குது, அதை யாரும் எடுத்து கொடுங்கனால நாங்கள் பல முறை பெட்டிஷன் கொடுத்து இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான கொஞ்சம் கூட அக்கறை எடுக்கல. அதனால் இன்னைக்கு ஒரு போராட்டம் அறிவித்து சமூக முன்னணி இந்த தோழர்கள் அனைவருக்கும் முதல்ல வந்து ஐட்டம் பார்க்கணும். நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல் கட்டணம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 2வது வந்து இன்னும் தோழர்கள் பாடுபட்ட தோழர்கள் நாங்கள்லாம் வந்து ஏதோ தூங்கிட்டோம், அதுக்கெல்லாம் சங்கடப்பட வேண்டாங்க. இனிமேல் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்வோம். அதுக்கு நீங்கள் எங்கே குரல் கொடுத்தாலும் சரி அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். அடுத்தபடியாக தோழர் பாஸ்கர் அவர்கள் அழைப்பை ஏற்று அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்துக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேரணி காலி சொன்ன மாதிரி அபிராம் தேட்டரில் ஆரம்பிச்சு சக்கரவர்த்தி வழியா இங்கே வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. காவல்துறை இறந்ததால முடிக்க வேண்டிய இடத்துல ஆரம்பிக்கிற சூழலாக இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு இதுவே ஆரம்பிக்குது. இந்த நிலம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தங்களோட வச்சிருந்த நிலம் நம்ம அப்பா வந்து அதை இழந்துட்டாங்க. திருப்பி நம்ம வந்து மீட்கிறதுக்கான வேலை செய்யலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு வந்து கட்டணும். பெரிய அளவு மக்கள் வந்து ஓரளவுக்கு கேட்குறவங்க கிளம்பி வந்தாங்க. இன்னும் நாங்கள் வெளியேறியா சொன்னவங்க அபிராம் தேட்டர் வந்துட்டு பாதி திரும்பி போனாங்க. அவங்களுக்கு திரும்பி இங்கே வருவாங்க. அதுக்கப்புறமா இங்கே மேலே ஒரு 9 ஏக்கர் நிலத்தை புறம்போக்காக நாங்கள் மாற்றிட்டோம். ஆனால் அரசு வந்து இங்கே இருக்கிற லிஸ்ட்டு கூட எடுத்து கொடுத்தாங்க. இங்கே உண்மையாக வீடு இல்லை கொடுங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து நாங்கள் எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சால் இந்த நிலத்தை தருவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லாத பட்சத்தில் மக்களான நீங்கள் சொல்லுங்கள் அந்த வழியில் அந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நம்ம நிலத்தை தொடர்ந்து வேலையை செஞ்சு உங்களுக்கு அந்த இடத்த வீட்டு கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் செய்யும். நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த 3 ஏக்கர் மட்டும் இல்லை இருக்கிற 840 ஏக்கரையும் நம்ம மீட்போம். இருக்கிற எல்லாருக்குமே இடத்த கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு நன்றி சொல்கிறேன். அரசு முறையை வந்து முறையாக பயன்படுத்தி உங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற போராட்டத்துக்கு முதல் விதையாக இன்னைக்கு இந்த உரிமை போராட்டத்தை தொடங்கிருக்கீங்க. இதை வந்து இந்த பேரணியோடய நிறுத்தாம உங்களுக்கு என்ன உரிமைக்காக நீங்க இன்னைக்கு இந்த பேரணி தொடங்குறீங்களோ இந்த உரிமையை வென்றெடுக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கும். நிச்சயமா வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதே மேட்டுப்பாளையம் தாலுக்கால பாத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வந்து பஞ்சம் நிலங்கள் இருக்கு. இந்த பஞ்சம் நிலத்தையெல்லாம் இதே அரசாங்கம் வந்து பெரிய பெரிய பல முதலாளி காற்றையும் நீரையும் குடிக்க தண்ணீரையும் கெடுக்கின்ற பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து தானமா கொடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுக்குறாங்க. கண்டிஷன் பண்ண லேண்டை வந்து யாருக்கும் விற்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு வந்து யாருக்கு கொடுத்தாலும் அவங்க மட்டும் அனுபவிக்கணும். அந்த 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட அதே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அந்த இடத்தை வந்து விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடியுன்ற ஒரு சட்டம் இருக்கும்போது கூட இதே அரசாங்கம் வந்து பெரிய பெரிய பண முதலாளிகளுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் இலவசமா வந்து சொல்லப்போனா அவங்களுக்கு வரி சலுகை, மின்சார சலுகை, பல சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த பஞ்ச நிலத்தை வந்து அவங்க அனுபவிக்க கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து குடியிருக்க வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு இங்க தயங்குறாங்க. இதே போல பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க வடமாநில பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம் போன்ற பெரிய பெரிய மாவட்டம், கர்நாடகில் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மலைகளை வந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பெரிய மலைகள் எல்லாம் வந்து அதில் வந்து பெரிய பெரிய கனிம வளங்கள்லாம் இருக்கு. பல சொல்லப்போனா
ட்ரில்லியன் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் 200 லட்சம் கோடி ரூபாய்க்கு வருமானம் உள்ள தங்கம் பாக்ஸைகள் போடுற தங்கம் வந்து உற்பத்தி பண்றாங்க. நீங்க போடுற தங்கம் வந்து பூமியில இருந்து இருக்கிறதா, நீங்க போடுற வெள்ளி வந்து பூமியில இருக்கிறதா, அதே போல எல்லா கனிமங்களும் வந்து பூமியில இருக்கிறோம். அத்தனை கனிமங்கள் கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி மதிப்புள்ள உள்ள மலைகள் பிரதேசம் வந்து சாதாரண ஒரு பன்னெண்டு கம்பெனிகள் டாடா பிர்லா போன்ற பெரிய வேதாந்தா போன்ற கம்பெனிகளுக்கு தான் வந்து தாரை வைத்து கொடுக்குறாங்க. வெறும் 10,000